வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக முதல்வர் அவர்கள் விஜய் ஏன் இந்த மகளிர் உரிமை தொகையை பற்றி எந்த விதமான அறிவிப்பும் வெளியிடலை, எப்பொழுது இந்த மகளிர் உரிமை தொகை மகளிருக்கு வழங்கப்படும், தமிழகத்தில் தற்பொழுது நிலவும் அரசியல் மாற்றங்கள் காரணமாக மகளிர் உரிமை தொகை கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இந்த காணொளி விளக்குகிறது. புதிய அரசு பொறுப்பேற்றவுடன் நிதி விடுப்புகளுக்கான அதிகாரம் யாரிடம் உள்ளது என்ற குழப்பத்தினால் மாதாந்திர நிதி உதவி தடைபட வாய்ப்பு இருக்கு. தற்சமயம் இந்த மகளிர் உரிமைக்கு தொகை கிடைப்பதில் மிகப்பெரிய தாமதம். புதிய ஆட்சி வந்தவுடனே இந்த 2500 ரூபாயாக உயர்த்தப்படலாம் அப்படின்ற எதிர்பார்ப்புகள் இருக்கு, மக்களிடையே எழுந்துள்ளது. தற்பொழுது நிதி நெருக்கடி மற்றும் நிர்வாக முடக்கம் காரணமாக ஏழை எளிய பெண்கள் நம்பியிருக்கும் இந்த திட்டம் தற்காலிகமாக பாதிக்கப்படலாம் என்ற சமூக கவலையை தொகுப்பு முன்வைக்கிறது. முந்தைய அரசு முன்கூட்டியே நிதியை வழங்கியிருந்தாலும் வரும் மாதங்களில் நிதியுதவி தொடருமா என்ற புதிய முதலமைச்சரின் வடிவிலே, விஜய் அவர்களின் வடிவிலே இருக்கிறது. இதனுடன் புதுமை பெண் மற்றும் ஓய்வூதிய திட்டங்கள் நிலை குறித்தும் ஆதாரம் விரிவாக நம்ம பார்க்கலாம். தற்பொழுது உள்ள சிக்கல்கள் அப்படின்னு பார்க்குறப்ப நிதி விடுவிப்பதில் தொடர்ந்து சிக்கல்கள் ஏற்படுதுங்க. நிதி புதிய அரசு அமைந்து விட்டது. முதல்வர் விஜய் அவர்கள் பொறுப்பேற்றாரு. 3 கோப்புகளில் நேற்றே சிக்னேச்சர் எல்லாமே போட்டாங்க. அதில் மகளிர் உரிமை தொகை, மகளிருக்கு இலவச பேருந்து எதுவுமே கிடையாது, 200 யூனிட் மட்டும்தான், அதுவும் 500 யூனிட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் அப்படின்றது ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டாங்க. நிதி ஒதுக்கீடு தொடர்பான கோப்புகளில் கையெழுத்திட அதிகாரப்பூர்வமான அமைச்சமை இல்லாத நிலை தற்சமயம் இருக்கு. 15ஆம் தேதி இந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்கிறது சந்தேகம். அரசு இயந்திரம் தற்காலிகமாக முடங்கியுள்ளதால் வழக்கமாக ஜூன் 15 உரிமை தொகை கிடைப்பதில் சிக்கல் நீடிக்கிறது. ஆளுநரின் அதிகார வரம்பு புதிய முதல்வருக்காக அறிவிச்சு நினைச்சத, ஒருவேளை இந்த பழைய திட்டங்களை தொடர ஆளுநர் ஏதாவது சொல்லுவாரா அப்படின்ற மாதிரி பேச்சுக்கள் எல்லாமே போயிட்டு இருக்கு. ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கு இந்த 5000 ரூபாய் நிதி உதவி. முன்கூட்டியே அரசின் நடவடிக்கைக்காக 5000 வழங்கப்பட்டிருக்கு. 3000 பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலுக்கு 3000, சிறப்பு உதவித்தொகை 2000 அப்படின்ட்டு ஏற்கனவே மக்களுடைய அக்கௌண்ட்ல 5000 ரூபாய். தேர்தலுக்கு முன்பு பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதங்களுக்காக 5000, கோடைக்கால சிறப்பு தேதி 2000 என மொத்தம் 5000 அக்கௌண்ட்ல செஞ்சிருக்காங்க. இது ஒரு முன்னெச்சரிக்கை திட்டம். தேர்தல் சமயத்தில் பணப்பரிமாற்றம் சிக்கல் ஏற்படும் என்பதால் ஸ்டாலின் தலைமையிலான அரசு இதை முன்னரே திட்டமிட்டு வழங்கியது. இதர பாதிப்புகள் அப்படின்னு பார்க்குறப்ப, தேர்தலுக்கு பிறகு இது தேர்தல் வாக்குறுதிகளில் அந்தந்த கட்சிகள், வெற்றி பெற்ற கட்சிகள் தேர்தல் வாக்குறுதிகளில் 2500 அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் அந்த 2500 அப்படின்றது இதுவரை இன்னுமே கொண்டு வரலை. பிற திட்டங்களுக்கும் சிக்கல். தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம், ஓய்வூதியம், பிற திட்டங்களும் இதில் தொடருமா அப்படின்றது சிக்கல் தான் இருக்குங்க. 15ஆம் தேதி இந்த அமௌண்ட் 1000 ரூபாய் ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான், இல்லைனா வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. மகளிர் உரிமை தொகை மட்டுமின்றி நான் முதல்வன், தமிழ் புதல்வன், புதுமை பெண் மற்றும் ஓய்வூதிய திட்டங்களுக்கும் நிதி முடக்கத்தால் பாதிப்புகள் ஏற்படலாம் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டே சொல்கிறாங்க. புதிய எதிர்பார்ப்புகள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 2500 ரூபாய். முதல்வர் விஜய் அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில் தமிழக வெற்றி கழக ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு மாதம் 2500 ரூபாய் என வழங்கப்படும் அப்படின்னு தேர்தல் பிரச்சாரத்தில் குறிப்பிட்டார். ஆனால் அது அப்படியே நின்றுச்சு. இதுக்கப்புறம் அது வழங்குவாங்களா அப்படின்றது கேள்விக்குறியாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அப்படின்னா, இந்த 2500ன்றது அப்படியே நின்று போல தான் இருக்குது. இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டு இல்லை 2 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் கொண்டு வருவாங்களோ அப்படின்றதா இருக்குது. பேருந்து இலவசமும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்கீம் அப்படியே தடைபட்டு தான் இருக்குது. ஒருவேளை இனி வரும் காலங்கள் இந்த 6 மாதம் ஆட்சி எந்த அளவுக்கு சிறப்பாக போகுது, எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பொறுத்து இருந்து தான் எல்லாராலையுமே சொல்ல முடியும். பொறுத்து இருந்து நம்ம பார்க்கலாங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா முதல்வர் விஜய் அவர்கள் மகளிருக்கு இந்த 2500 ரூபா உரிமை தொகையை வழங்குவார் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஏன்னா அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் இதை முன்னிட்டு தான் அவங்க பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே பேசிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக இதற்கு ஒரு சுமூகமான முடிவுகள் எடுப்பாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.